எக்ஸலண்ட். ஆங்கிலமே அருகில் வா. இது ஒரு அற்புதமான பாடம். குறிப்பாக தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்கள் காலேஜுக்கு போகும்போது ஆங்கிலத்திலேயே கிளாஸ் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு சரி நான் சரியாக படிக்காமல் விட்டுட்டேன் ஆங்கிலத்தை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாடத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, முதல்ல ஆங்கிலத்தை யாராவது பேசுனாங்கன்னா அவங்க பேசினவொன்னு கேட்டு புரிஞ்சிக்கிறது. ரெண்டாவது, ஆங்கில வார்த்தைகளில் நிறைய புது வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறது. ஆங்கிலம் அப்படிங்கிற பயத்தை நம்மக்கிட்டேருந்து ஓட்டுறது. இன்னொன்று, சொந்தமாக எதையாவது புக்கு எடுத்து படிக்கிறதுக்கோ, நம்ம மைண்டில் என்ன தோணுதோ அதை எழுதுறதுக்கோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது. இது நாளும் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கண்டிப்பாக பேசிடுவீங்க. சரி, இதுக்காக நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? ஒரு பாடம் இங்கே இருக்க ஒருத்தர் படித்து காட்ட போகிறாரு. ஸோ இந்த ஃபஸ்ட்டில் வார்த்தையிலேருந்து லாஸ்ட்டு வார்த்தை வரைக்கும் படித்து காட்ட போகிறாரு. எப்படி குரூப் ஆஃப் வேர்ட்ஸை அவர் கம்பைன் பண்ணி ஒரு உச்சரிப்பாக சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அது கவனிச்சோம்னாவே ஸோ யார் பேசினாலும் கண்டிப்பாக நமக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இது பண்ண போகிறோம். ரெண்டாவது, இதை படித்து இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மூணாவதாக கண்ணில் மூடி அவங்க பேசுகிறத மட்டும் கேட்டு நமக்கு புரியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு வார்த்தையிலேருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் இப்போ ஒருத்தர் பேச போகிறாரு. கவனமாக பாருங்கள். The dynamic world of viruses. Viruses inhabit a dynamic world, characterized by constant evolution, adaptation, and interaction with their hosts. These microscopic entities, consisting of genetic material encased in a protein coat, exhibit diverse structures and behaviors. Viruses challenge our understanding of life, blurring the line between living and non-living entities. They evolve rapidly, undergoing genetic mutations and acquiring new traits, often leading to the emergence of novel strains. Their interactions with host organisms drive infectious diseases, shaping ecosystems and human history. Studying the dynamic world of viruses is crucial for combating infectious diseases, understanding evolution, and advancing biotechnology and medicine. ஓகே, இந்த பாடத்தை இப்போ நம்ம படித்து புரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஸோ வைரஸ் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்த்தா தெரிகிற அளவுக்கு ஒரு சிறிய உயிரினம். ஸோ இதில் இந்த சென்ட்ரல் பார்ட்டில் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது இதுக்குள்ளார இருக்குது. இது எங்கே இருக்குன்னா ஒரு கொழுப்பு, ஒரு புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அதை சுற்றியும் அப்படியே இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக. இது மற்றபடி இதுக்கு தலை இருக்குது, வாழை இருக்குது, எங்கே இருக்குது என்னன்றதே நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. வைரஸ் அப்படிங்கிறது ஒரு ஒட்டுண்ணி. அது ஏதாவது ஒரு உயிரினத்தை தான் சார்ந்து வாழும். அந்த உயிரினம் இல்லை அப்படின்னா, அதுக்கு வேணுங்கிற போஷாக்கு இல்லை அப்படின்னா அது இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் வைரஸ் வந்துருச்சுன்னா மட்டும் நம்ம நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறோம். அது நமக்குள்ளார வராத மாதிரியும், வந்ததுன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு உண்ணாவிரதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அந்த வைரஸுக்கு போக வேண்டிய போஷாக்கை குறைச்சோம் அப்படின்னாவே அந்த வைரஸ் ஒரு 15 நாளைக்கு மேலே இருக்காது, அது காணாமல் போயிடும். ஸோ இதுதான் வைரஸ் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வைரஸுக்கு இது வரைக்கும் மெடிசின் கண்டுபிடிக்கப்படவில்லை அதை கொல்றதுக்கு. நம்ம அந்த அதாவது அது எதில் ஒட்டுண்ணியாக எதில் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோ அது அழியிற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அதுதான் அதனுடைய பண்பு. இன்னொன்று, இது பரவக்கூடியது, எளிதாக பரவக்கூடியது. ஒன்றும் இல்லை, ஒரு காயம் படுது, அந்த காயத்துலேருந்து ரத்தம் வந்துச்சுன்னா அந்த ரத்தம் படுற யாருக்கெல்லாம் படுதோ அவங்களுக்குலாம் அந்த வைரஸ் ஈஸியாக பரவிடும். அந்த மாதிரியான ஒரு உயிரினம். ஸோ இதுதான் கான்செப்டு. இப்போது இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். த டைனமிக் வேர்ல்ட் ஆஃப் வைரஸஸ். டைனமிக் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு அர்த்தம். டைனமிக் வேர்ல்டு, மாறிக்கொண்டே இருக்கின்ற உலகம். வைரஸ்னுடைய மாறிக்கொண்டே இருக்கின்ற உலகம். வைரஸஸ் இன்ஹாபிட் எ டைனமிக் வேர்ல்டு. இந்த வைரஸஸ் பார்த்திங்கன்னா வசிக்குது. எங்கே வசிக்குதுன்னா டைனமிக் வேர்ல்டு, ஒரு மாறிக்கொண்டே இருக்கின்ற உலகத்தில் அது வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. கேரக்டரைஸ்ட் பை, அதை எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா, கேரக்டரைஸ்ட் பை கான்ஸ்டன்ட் எவல்யூஷன்
ஒரே மாதிரி தொடர்ச்சியான மாறுதலுக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்குது. அது இப்படி இந்த வைரஸ் இப்படி தான் இருக்குமானா கொஞ்ச நாள் கழிச்சு அது வேறு மாதிரி மாறிடுது. அப்போ கான்ஸ்டண்ட்டாக அது இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அடாப்டேஷன், தழுவல்னால் என்னென்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலையை தாங்கி வாழ்கிற மாதிரி அது அடாப்ட் பண்ணி அது எவால்வேட் ஆகும். அண்ட் இன்டராக்ஷன் வித் தயர் ஹோஸ்ட் அப்படின்னா நம்ம சொன்னோம், இந்த வைரஸ் தன்னால் தனியால் வாழ முடியாது, ஒட்டுண்ணி மாதிரி. அது ஏதாவது ஒரு உயிரினத்தை சார்ந்து தான் வாழும். எந்த உயிரினத்தில் அது இருக்குதோ அது ஹோஸ்ட். அந்த எந்த உயிரினம், இப்போ மனிதனுக்கே ஒரு வைரஸ் வருது அப்படின்னா அந்த மனிதனை பிடிச்சிக்குது. அந்த மனிதனுக்கு உள்ளார போய் இன்ட்ராக்ஷன் பண்ணுது. அதுக்குள்ளார இருக்கிற மற்ற மைக்ரோஸ்கோபிக் ஜீவராசிகளில் கூட அது என்ன பண்ணுது, அது இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு தான் இது வைரஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். Viruses inhabit a dynamic world characterized by constant evolution, adaptation and interaction with their hosts. These microscopic entities. ஸோ இந்த வைரஸ் அப்படிங்கிறது எதில் பார்க்க முடியும், மைக்ரோஸ்கோப்பிக்கில் தான் பார்க்க முடியும். மைக்ரோஸ்கோப்லாம் பார்க்க முடியாது, அவ்வளோ சின்னது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மைக்ரோஸ்கோபிக் என்டிட்டிஸ், மைக்ரோஸ்கோப்பில் மட்டும் பார்க்கக்கூடிய தன்மையுள்ள இந்த உயிரினங்கள் கன்சிஸ்டிங் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். இது எது இருக்குது, ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ இப்போது இந்த சென்டரில் இருக்கு பாருங்கள், வைரல் ஜெனாம்னு இருக்குது, இதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ இந்த வைரஸில் என்ன இருக்குன்னா, கன்சிஸ்டிங் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் என்கேஸ்ட் இன் எ ப்ரோட்டீன் கோட். ஸோ இது ப்ரோட்டீன் கோட், இங்கே பாருங்கள். ஸோ இந்த ப்ரோட்டீன் கோட்டுக்குள்ளார பாதுகாப்பாக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்கேஸ்ட் இன் எ ப்ரோட்டீன் கோட் எக்ஸிபிட் டைவர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதுதான் பேஸு. ஆனால் இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா விதவிதமாக, அதை பார்த்தோம்னா இப்போ பூன்னு எடுத்துட்டோம்னா பல விதமான பூக்கள் இருக்குல்ல, அதே மாதிரி பேசிக் இதுதான். ஆனால் அது இந்த வைரஸ் எப்படி இருக்குது, விதவிதமான தன்மையாக இருக்குது. அண்ட் பிஹேவியர்ஸ், அதனுடைய தன்மைகள் வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு வைரஸுக்கும் வெவ்வேறு விஷயங்கள், அது பண்ணுற வேலை வேறு மாதிரியாக இருக்குது. வைரஸஸ் சேலஞ்ச் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சிக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. வைரஸஸ் சேலஞ்ச் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப். இது வரைக்கும் நீ புரிஞ்சுக்கிட்டதே தப்புடா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. பிளர்னா என்ன, சரியாக தெரியாமல் பிளர் அடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படியே மங்கல் படுத்துது. எப்படி மங்கல் படுத்துது, த லைன் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் என்டிட்டிஸ். லிவிங்னா என்ன, உயிருடன் இருக்கின்ற. நான் லிவிங்னா உயிருடன் இல்லாதது. நம்மளை பொறுத்த வரைக்கும் உயிர் உள்ளது உயிரற்றதுன்னு நம்ம பெருசாக இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த வைரஸை நம்ம புரிஞ்சிக்கும் போது ஒரு கல்லு கூட உயிரோடு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது இல்லை. ஏன் வருது, கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஒரு உயிரினம் இருக்குதுன்னா ஒரு கல்லில் கூட அந்த உயிரினம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த கல்லே ஒரு உயிரினமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பிளர்ரிங் த லைன். அப்போது நம்ம இது வரைக்கும் இதெல்லாம் உயிரற்றதுன்னு நம்ம நினச்சது கூட அதுக்குள்ளார கூட ஒரு உயிர்த்தன்மை இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு, பிளர் ஆகிற அளவுக்கு நமக்கு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுது. வைரஸஸ் சேலஞ்ச் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப், பிளர்ரிங் த லைன் பிட்வீன். ஒரு கோடு, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடு இருக்குது, இதெல்லாம் உயிர் இருக்குது உயிர் இல்லை அப்படிங்கிறது. அந்த கோடையே மங்கல் படுத்துது, கோடே இல்லாமல் போகுது. அப்போ எல்லாமே உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மையை நமக்கு ஏற்படுத்துது. இவால்வ். இந்த வைரஸ் உருமாற்றம் ஆகிட்டே இருக்குது, இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது ரேப்பிட்லி. அது எப்படி வருது, படுவேகமாக. ரேப்பிட்லி அப்படின்னா வேகமாக எப்படி ஆகுது, உருமாற்றம் ஆகிட்டே இருக்குது. அண்டர்கோயிங் ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ். என்ன பண்ணுது, ஜெனட்டிக் மியூட்டேஷன், ஜீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னா பிறழ்வு ஏற்படுது. இப்போ ஒரு மாதிரி இருக்குது, அந்த ஜீனே வேறு மாதிரி மாறுது. ஜெனட்டிக் மியூட்டேஷன் அப்படின்னா அது அந்த ஜீன் பிறழ்வாகுது. அது இன்றைக்கி இருக்கிற மாதிரி இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை, அது வேறு மாதிரி தன்மையாக மாறிடுது.
அண்ட் அக்வயரிங் நியூ ட்ரேட்ஸ். ட்ரேட்ஸ் அப்படின்னா பண்புகள். அப்போது இந்த ஜெனட்டிக்கில் பிறழ்வு ஏற்படும் போது அதுக்கு தகுந்த மாதிரி புதுவிதமான பண்புகள் அதுக்கு வந்துடுது. ஆஃபன் லீடிங் டு த எமர்ஜென்ஸ் ஆஃப் நாவல் ஸ்ட்ரெயின்ஸ். அந்த மாதிரி பிறழ்வு ஏற்படும் போது புது விதமான பிரச்சனைகள் நமக்கு வருது. ஸோ நம்ம வந்து கொரோனா வைரஸ்னு வந்துச்சு, அப்புறம் அந்த வைரஸ் வெவ்வேறு மாதிரி மாறி ஒமேகா அது இதுன்னு சொல்லி மாற நமக்கு ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது. அதை தான் இவங்க சொல்கிறாங்க. தே இவால்வ் ரேப்பிட்லி அண்டர்கோயிங் ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் அண்ட் அக்வயரிங் நியூ ட்ரேட்ஸ். இந்த மாதிரி புது பண்புகள் வரும்போது ஆஃபன் லீடிங் டு, இது அடிக்கடி என்ன பண்ணுது, இந்த மாதிரி புது பிரச்சனைக்கு கொண்டு போகுது. லீடிங் டு த எமர்ஜென்ஸ் ஆஃப் நாவல் ஸ்ட்ரெயின்ஸ். புது விதமான பிரச்சனைகளை நமக்கு கொடுக்குது. தேர் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் ஹோஸ்ட் ஆர்கானிசம்ஸ். இது எங்கே தங்கி இருக்குதோ அந்த மனித உடலினுடைய எந்த ஆர்கானில் தங்கி இருக்குதோ, அது லங்ஸாக இருக்கலாம், லிவராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அது கூட பேசிக்கிறது. இன்ட்ராக்ஷன் என்ன, இது ஏதோ அதுக்கு பேசுது, அது இது கூட பேசுது. ட்ரைவ் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். இந்த மாதிரி அந்த இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்னால் என்ன, நோய். இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படின்னா ஈஸியாக பற்றி கொள்ளக்கூடிய நோய்கள் உருவாகுது. ஷேப்பிங் ஈகோசிஸ்டம்ஸ். அப்போ என்ன ஆகுது, இந்த சுற்றுச்சூழலையும் மாற்றி அமைக்குது. அண்ட் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. மனிதன் இது வரைக்கும் எப்படி வாழ்ந்தானோ அதிலிருந்து வேறு மாறி வாழ்ந்து தப்பிக்க வேண்டிய சூழ்நிலையை இது உருவாக்குது. ஸ்டடியிங் த டைனமிக் வேர்ல்ட் ஆஃப் வைரஸஸ். ஸ்டடிங்னா என்ன, படிக்கிறது. எந்த படிக்கிறோம், த டைனமிக் வேர்ல்ட் ஆஃப் வைரஸஸ். இந்த வைரஸினுடைய மாறிக்கிட்டே இருக்கிற தன்மையை நம்ம படிக்கிறதன் மூலமாக ஈஸ் க்ரூஷியல். இதை படிக்கிறதுங்கிறது ஈஸ் க்ரூஷியல், முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. எதுக்கு, ஃபார் கம்பேட்டிங் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். நம்ம இந்த தொற்று வியாதிகள், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னால் தொற்று வியாதிகள், தொட்ட உடனே இன்னொருத்தருக்கு பரவுறது. இந்த தொற்று வியாதியை நம்ம வந்து எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு, கம்பேர்ட்னா போர் புரியறதுன்னு அர்த்தம். ஸோ போர் புரிஞ்சு அது கூட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அந்த தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடுவதற்கு அண்டர்ஸ்டாண்டிங் எவல்யூஷன், எப்படிலாம் மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, அண்ட் அட்வான்ஸிங் பயோடெக்னாலஜியை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் மெடிசின், அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை புதுசாக உற்பத்தி பண்ணுறது எல்லாத்துக்குமே இதனுடைய ஸ்டடிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பாடத்தை கண்களை மூடிக்குங்க, அதில் சொல்கிற வார்த்தைகள் உங்களுக்கு ஒவ்வொன்றா புரியுதா அப்படின்னு பார்க்கணும். The dynamic world of viruses. Viruses inhabit a dynamic world, characterized by constant evolution, adaptation, and interaction with their hosts. These microscopic entities, consisting of genetic material encased in a protein coat, exhibit diverse structures and behaviors. Viruses challenge our understanding of life, blurring the line between living and non-living entities. They evolve rapidly, undergoing genetic mutations and acquiring new traits, often leading to the emergence of novel strains. Their interactions with host organisms drive infectious diseases, shaping ecosystems and human history. Studying the dynamic world of viruses is crucial for combating infectious diseases, understanding evolution, and advancing biotechnology and medicine. ஓகே, ஸோ இன்றைக்கி என்னென்ன வார்த்தைகள் புதுசாக கற்றுக்கணும். இன்ஹாபிட் அப்படின்னா வசிக்கிறது, அடாப்டேஷன்னா தழுவல், எக்ஸிபிட்ஸ் அப்படின்னா காட்சிப்படுத்துகிறது, மியூட்டேஷன் அப்படின்னா பிறழ்வு, ட்ரெயிட் அப்படின்னா பண்பு, ஸ்ட்ரெயின்ஸ்னால் விகாரங்கள், கம்பேக்ட்னா போர். ஓகே, ஆங்கிலம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது. சார் நான் சின்ன வயசில் படிக்கும்போது கிராமர்லாம் சரியாக படிக்கல அப்படின்னா கவலையே படாதீங்க. இந்த ஆங்கிலமே அருகில் வா அப்படின்ற கோர்ஸ் லிங்க்கு யூடியூப்பில் போட்டிருக்கோம். அந்த லிங்க்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு யூடியூப் பிளேலிஸ்ட் வரும், நிறைய வீடியோ வரும். ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொரு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆங்கிலம் இவ்வளவுதானா அப்படின்னு உங்களுக்கு தோன்ற அளவுக்கு ஈஸியாகிடும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.